அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம தங்கராஜ் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோட அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேவதி இருந்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த வீட்டில் நீ ஒருத்தியை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிய புது மருமக, அதாவது மதிய, அவள் இன்னைக்கு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏற்கனவே உங்கள் அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு, வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு போய் கேட்கலான்னு போனால், சரின்னு சொல்லிட்டு மண்டையை ஆட்டிட்டு இப்போ ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போய் ரொம்பவே பிடிவாதமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க போகிற வரவங்க அமைதியாக விடுவாங்களா? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு குடும்பத்தை ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ கூட இந்த அழகுமதி அமைதியாகவே இல்லை தெரியுமா? ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காளாம், அமைதியாகவே இல்லையா. எல்லாரும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்களாம். இது இப்போ தான் சுரேஷ்க்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வேலை திரும்ப கிடச்சிருக்கு. இந்த அழகுமதியால் மறுபடியும் சுரேஷோட வேலை போனாலே போகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அப்படி என்னங்க ஆச்சு? உன் தம்பி சுரேஷ் குடிச்சிட்டு டம்ளரை அங்கேயே வச்சுட்டு போயிட்டான். உங்கள் அம்மா எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துருந்தா அந்தந்த வேலையை அவரே செஞ்சுட்டு போயிருப்பாரு இல்லை. இதில் நான் வேற செய்யணுமான்னு சொல்லி பேசியிருக்கா. பிள்ளைய சரியாக வளர்க்கலன்னு சொன்ன உடனே உங்கள் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. சுரேஷ்க்கு தெரிஞ்சு அவனும் சத்தம் போட்டுட்டு போயிருக்கான். அதில் ஆரம்பித்த பிரச்சனை இது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அதோட ப்ரமோ முடிச்சிருக்காங்க.